இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல் ஓராண்டு காலத்தை பற்றி பேசணும். இந்த ஓராண்டு காலம் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை துவங்கியது ஹமாஸ் அமைப்புதான். 1200 அப்பாவி இஸ்ரேலிய மக்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மை. 250 அப்பாவி இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினால் பிடிக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மை. இது சரியில்லை என்று நாம் சொல்ல துவங்குவதற்கு முன்னாலேயே இந்த ஹமாஸ் அமைப்பு இதை செய்ததால் இதை ஒழித்து கட்டுகிறோம், பழிக்கு பழி வாங்குகிறோம், இதற்கு பதிலடி கொடுக்கிறோம், இதற்கு எதிர்வினை புரிகிறோம் என்று இஸ்ரேல் துவங்கிய இந்த போர் ஓராண்டு காலம் நீடித்திருக்கிறது. இதனுடைய பாதகமான விளைவுகள், இதில் நடந்திருக்கக்கூடிய சேதாரம், மனித உயிர் இழப்பு, உடைமைகள் இழப்பு, இது பற்றிய பல்வேறு விவரங்களை இந்த தோழர்கள் பேசினார்கள். எனவே இந்த எண்ணிக்கைக்குள்ள நான் போகல. 2 உதாரணங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு இளம் வயது மருத்துவர், பாலஸ்தீனியர், அவருடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். உறவினர்களும் நண்பர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடு, ஏற்கனவே குடும்பத்துல எல்லாம் க்ளோஸ், நீயும் வந்து உயிரை விட்டுறாத, நீ வேறு எங்காவது தப்பித்து விடு என்று சொன்னபோது அந்த இளம் மருத்துவர் மறுத்தார். பாலஸ்தீனியர்கள் பல பேர் காயப்பட்டு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனை வரும்போது ஒரு மருத்துவர் என்கிற முறையில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் நான் படித்த படிப்பு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதே தவிர, ஆபத்து வரும்போது நாட்டை விட்டு ஓடுவதற்கு என்னுடைய படிப்பு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவர் கட்டாயமாக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். இப்படி அவர் சொல்லி 2வது நாள் அந்த மருத்துவமனையும் குண்டு வீச்சுல காலி, இந்த மருத்துவரும் அந்த குண்டு வீச்சுல கொல்லப்பட்டார். நாட்டுக்காக நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும், இதுதான் என்னுடைய மருத்துவ படிப்பு சொல்லிக் கொடுத்தது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறவர்களை கூட கொன்று குவிக்கிற ஏற்பாடுதான் தினசரி ஏற்பாடாக இருக்கிறது. அதே போல ஒரு தந்தை, ரொம்ப சமீபத்தில் அந்த செய்தி வந்தது. அந்த தந்தை என்ன சொல்லி இருக்காருன்னா, எனக்கு 2 குழந்தை பிறந்தது, என்னுடைய மனைவிதான் 2 குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தார்கள், எனவே பிறப்பு சான்றிதழ் வாங்கி வர சொல்லி என் மனைவி என்னை அனுப்பினார். நான் மருத்துவமனைக்கு போய் 2 குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவி வைத்த பெயரை சொல்லி பிறப்பு சான்றிதழ் வாங்கி கொண்டு வீடு திரும்பினால் வீடும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. பிறப்பு சான்றிதழ் வாங்கி 5வது நிமிடம் இறப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று அந்த குழந்தைகளுடைய தந்தை கூறியிருக்கிறார். இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். விடிஞ்சு எழுந்தா கண்ணை திறப்போமா, உயிரோட இருப்போமா, அல்லது செத்த பிணமாக மாறிவிடுவோமா, யாரை பறிகொடுக்க போகிறோம், எந்த நெருக்கமான உறவினரை இனி பார்க்க முடியாது என்று விரக்தியினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்டாலும் சுவற்றில் அடித்த பந்து திரும்பி வருவதைப் போல மிச்சம் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலை எதிர்த்து நடத்துகிற வீரம் செறிந்த போராட்டம் என்பது அனைத்து நாடுகளும் நாம் உள்பட கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.